இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னடி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ இருக்கும்போது நான் இன்னொருத்தி பின்னாடி போவேனா? அப்படி யோசிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா தான் இருக்கு. ஆனா நான் கண்ணு முன்னாடி பார்த்தல, அது இன்னும் என் மனசை விட்டு போகலையே. நான் உயிரா நினைக்கிற என் புருஷனுக்கு யாரோ ஒருத்தி முத்தம் கொடுப்பா, அதை நான் அப்படியே மறந்துட்டு ஈஸியா கடந்து போகணும்ல. ப்ளீஸ், அதை நான் என்ஜாய் பண்றது அதனடி தப்பு. என்ஜாய் என்ஜாய் வர பண்றியா நீ? இந்தா வேணா ரெண்டு கண்ணத்துல யார அர எவ்வளவு தடவை அடிக்கணுமோ அடிச்சுக்கோ. எனக்கும் கோபம் குறையணும், அவ்வளவுதான். நான் அவகிட்ட பேசி புரிய வைக்க பாக்குறேன். எல்லா பிரச்சனையும் சரி பண்ண பாப்போம். இல்லடா, இது சரிப்படுத்த முடியற பிரச்சனை கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையனை மனசார நினைச்சிட்டானா அவ அவ்வளவு ஈஸியா அவனை வெளில தூக்கி போட்டுற மாட்டா. உனக்கு பொண்ணுங்க மனசை பத்தி புரியல மாறா, அதுதான் இப்ப பிரச்சனையே. ஆமா, இதுக்காக யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டா வர முடியும்? நான் வேணா புரிய வைக்க ட்ரை பண்றேன். சரி, ட்ரை பண்ண. மது ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் உன்னை மறந்துட மாட்டா. உன்னால இதை சரி பண்ணவும் முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷனு? தெரியலடா, எனக்கு என்னவோ மேலும் மேலும் சிக்கல் தான் வரும்னு தோணுது. வீரா, பாத்துக்கலாம். இல்லடா, எனக்கு தோணுது இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்குமே தெரியல. நீ செய்யறத செய், உன் கூட சேர்ந்து நானும் அதை சமாளிக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? சாரி. நீ சாரி சொல்றதுனால எதுவுமே மாற போறது இல்லடா, சால்வும் ஆகாது. இனிமேலாவது பார்த்து கவனமா இரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்க பொண்ணு நான் தோத்துட்டேன்ப்பா. உங்களையும் நான் தோக்கடிச்சிட்டேன். போதும்பா, இதுக்கு மேல என்னால இந்த பூமியில வாழ முடியாதுப்பா. நான் போறேன்ப்பா, போறேன். மது, மது, இறங்குமா. ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா மட்டும் பத்தாதுமா, அதை எப்படி அடையணும், நாம நினைச்சதை எப்படி சாதிக்கணும்னு வழி தெரிஞ்சிருக்கணும். நீ சின்ன வயசுல இருந்து அவன் மேல உயிரா தானே இருக்க.
ஆமாப்பா, அதனாலதான்ப்பா நீங்க காட்டின எல்லா மாப்பிள்ளையையும் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இனிமே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட உண்மையா வாழ முடியாதுப்பா. அதனாலதான்ப்பா நான் செத்துடலான்னு முடிவெடுத்தேன். நாம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா நாம அதை அடையறதுக்காக முயற்சி பண்ணணுமா? அதுக்காக நாம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். தற்கொலை எதுக்கும் தீர்வு இல்லை. அவனுக்கு கல்யாணம் இருந்தா உனக்கு என்ன? உயிரை விட அவன் முக்கியம்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டல்ல, அப்ப போ, இன்னொரு தடவை போராடு. அவனை உன் வழி கொண்டு வரப்பாரு. அப்படியும் முடியலன்னா சொல்லு, அந்த வீராவை கொன்னுட்டு அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். அப்பா, என்னம்மா பாக்குற? எனக்கு என் பொண்ணோட ஆசை மட்டும்தான் முக்கியம். மத்தபடி யார பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. யோசிச்சு சொல்லு. இனிமேல் கனவுல கூட இந்த மாதிரி தற்கொலை என்ன வரக்கூடாது. வீரா, என்ன? போனை மறந்துட்டு போற பாரு. வீரா, இப்ப என்ன? மூஞ்சிய கொஞ்சம் இப்படி வச்சுக்காத. நான் தான் உங்ககிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல, இனிமே அந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது. பாக்குறேன், பார்க்க தானே போறேன். ஏண்டி? இங்க பாரு மாறா, ஸ்விட்ச் போட்ட மாதிரி எல்லாம் மனசை மாத்திக்கிட்டு எனக்கு வாழ தெரியாது. எப்பவும் நான் இப்படிதான் இருப்பேன். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, கடைக்கு கிளம்புறல, நான் ஒன்னும் இந்த பிரச்சனைக்காக உன்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடலையே. எல்லாம் நார்மலா தானே இருக்கு. இதுக்கு மேல என்கிட்ட நீ எதுவும் எதிர்பார்க்காத. இதுவே ரொம்ப அதிகம். இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலடாப்பா. கார்த்திக், நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அவ கூடவே இருந்து அவளை கைட் பண்ணது நீங்க தானே. என்ன வீரா, என்ன சொல்ற? பிசினஸ் சொல்றேன்.